ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியாகவே எப்படி இஃப்தார் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நோம்பு வச்ச உடனே காலையிலேயே ஒரு மண்பானையில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக தண்ணி பானையிலேருந்து கொஞ்சம் தண்ணி கசியும். அதனால் என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு அந்த பானைக்கு ஒரு ஸ்டாண்டுக்கு ரிங் போட்டிருந்தோம். அவ்வளோதான், தண்ணியை ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 6 hours கழிஞ்சு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கூலாக செட் ஆயிரும். ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம சப்ஜா சீட்ஸை ஒரு டீஸ்பூன் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை நல்லா அலசி வச்சிடலாம். அலசி வச்சுட்டு அந்த சப்ஜா சீட்ஸை நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம மண்பானை தண்ணியிலே ஊற வச்சிடலாம். ஸோ வேண்டிய அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரோஸ் மில்க்கோ அல்லது சர்பத்தோ எது நமக்கு தேவையோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி மாற்றி. பள்ளிவாசலேருந்து கஞ்சி வந்துருச்சு. வீட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம், சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஞ்சிக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு வீட்டிலையே செஞ்ச ஆர்கானிக்கான மாங்காய் ஊறுகாய் அதுவே போதும், நல்லாயிருக்கும். ஸோ மெயின் இன்டென்ஷன் என்னென்னா ஆயிலி ஐட்டம் வடை பஜ்ஜி வச்சு தான் நோம்பு திறக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஹெல்த்தியாகவே நோம்பு தரங்க. ஸோ கஞ்சி, ட்ரிங்க்ஸுக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸு, சீசனல் ஃப்ரூட்ஸு. இப்போது நல்ல வாட்டர்மெலான் நல்லா வந்துட்டுருக்கு. வாட்டர்மெலான், அப்புறம் நட்ஸு, பேரிச்சம்பழம், வால்நட்டு, வாழைப்பழம், கொய்யா, ஆரஞ்சு, பப்பாளி, நமக்கு என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவே நோம்பு வைங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெல்த்தி மில்லட் கேக் வீட்டிலேயே பண்ணியிருக்கோம். அந்த கேக்கு இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சேனலில் போடுறேன். ஸோ ஹெல்த்தியாக நோம்பு வச்சு சிறப்பாக அமல் செய்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.